அருமையான சத்தியங்கள். What beautiful truths are these? நன்மை செய்ய கூடும். Possible to do good. உன்னை வச்சே கர்த்தர் இந்த வேலையை செய்ய போகிறார். The Lord wants to keep you and do this work. எனக்கு ஒரு தீர்க்கதரிசனத்துல ஒரு வசனம் உண்டு. அந்த சொல்ல உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு உன்னை கொண்டு யாரை வச்சு இல்ல, யாரை கொண்டுதான்? உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு குதிரை வீரரை நொறுக்குவேன், உன்னை கொண்டு குதிரைகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். எல்லாம் வச்சு உன்னை வச்சுதான் கர்த்தர் அதை செய்ய போறார். அதை எடுத்து அவங்க வாசிங்க பார்க்கலாம். வசனம் சொல்லி வாசியுங்கள். எரேமியா 51:20-21. எரேமியா 51:20-21. Jeremiah 51:20-21. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அடிப்பேன், உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாருங்க, உன்னை கொண்டு வேற யாரையும் வச்சல, உன்னை வைத்து தான் நான் இந்த வேலையை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். The Lord says that I will keep you and do this work, not by anybody else. இதுக்கு இன்னொரு பாஸ்டர் கூட்டி வர வேண்டாம். You need not bring another pastor for this. இன்னொரு அக்காவை கூட்டி வர வேண்டாம். You need not bring another sister for this. இன்னொரு தீர்க்கதரிசியை தேடி போக வேண்டாம். You need not bring another prophet. இன்னொரு வரம் உள்ளவனை தேடி போக வேண்டாம். Do not go seeking for another person. இப்படிலாம் நீ தெருவா அலையும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not the person called to go about in the street. அவனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கு. The Spirit of God which is in him is in you. இன்னும் நல்லா சொல்ல போனா அவனை விட உனக்கு நல்ல அபிஷேகம் இருக்கு. More than to say, the more than him the anointing is in you. இன்னும் நல்லா சொல்ல போனா அவனை விட உனக்கு நல்ல லைஃப் இருக்கு. You have a good life more than him. அதனால உன்னை கொண்டே கர்த்தர் இந்த வேலையை செய்ய முடியும். For with you the Lord is going to do. தீமை செய்ய பழகின உன்னை கொண்டே கர்த்தர் நன்மை செய்ய வைக்க முடியும். You who are accustomed to do good, with you the Lord is able to do good. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. Mark's Gospel 9:23 Jesus told such a word. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Jesus said it is possible with him that believeth. கர்த்தர் ஒரு மனிதனை அப்படியே விசுவாசிக்கிறார். He believes a person like that. நாம தான் விசுவாச துரோகிகளா இருக்கிறோமே தவிர, we only are becoming ones who are failing in faith. விசுவாச துரோகிகள். We are only cheating him in our faith. நாம தான் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். விசுவாச துரோகம் முந்தி நடக்கும்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறார். It is said that the thing contrary to faith will happen in the word of God. நாம தான் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறோமே தவிர கர்த்தர் நம்ம மேல விசுவாசம் உள்ளவரா இருக்கிறார். We are only becoming breakers of faith, but the Lord is faithful concerning us. இன்னைக்கு ஒரு சுத்திரி போட்டுன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க எழும்பி கர்த்தாவே இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின உடனே அவர் என்ன சொல்றாரு? ஆமா, இனிமே நீ பாவம் செய்ய மாட்டே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாரு. It is a sanctification meeting. If you get up and confess, Lord, I will sin no more, the Lord believes that you will not sin. நீ எத்தனை தரம் சொன்னாலும் அவர் உன்னை விசுவாசிக்கிறார். Whatever you say, he is believing you. உனக்கு விசுவாசம் இருக்கா? Do you have faith? கர்த்தர் பேசுற வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? Do you believe in the word which the Lord is speaking to you? தீர்க்கதரிசனங்களை விசுவாசிக்கிறாயா? Do you believe in the prophecies? கர்த்தருடைய வசனங்களை நம்புகிறாயா? Do you believe in the word of God? கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாயா? Do you believe in the promises that the Lord has given you? கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்படுத்தலை விசுவாசிக்கிறாயா? Do you believe in God's revelations to you? கர்த்தர் கொடுத்த உனக்கு தரிசனத்தை நம்புகிறாயா? Do you believe the vision the Lord has given you? கர்த்தர் உனக்கு காட்டின சொப்பனத்தை நம்புகிறாயா? Do you believe in the dream that God has given you? அந்த சொப்பனம் நிறைவேறும் நம்புகிறாயா? Do you believe that he will fulfill that dream? நான் நம்புறேன். கர்த்தர் என்னை அழைத்தவர் என்று நான் நம்புகிறேன். I believe that God has called me faithful. உங்களை அழைத்தவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? Do you believe in the one who has called you? உங்களை தெரிந்து கொண்டவர் மேல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறதா? Do you have the surety in the one who is chosen you? உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது? To this extent how much you have faith in him? பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாய் மாற வேண்டும். Dear beloved, our faith should become the most holy faith. பொதுவான விசுவாசம் இருக்கிறது. We have the common faith. பரிசுத்தமான விசுவாசம் இருக்கிறது. We have the holy faith. மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கிறது. We have the most holy faith. பொதுவான விசுவாசம் என்பது நடைமுறை வாழ்க்கையில பல காரியங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் நடந்ததை கண்டு விசுவாசிப்பது. Common faith is believing in the daily life what is happening to each other. அடுத்து பரிசுத்தமான விசுவாசம் என்பது எப்படிப்பட்டது? Holy faith is how it is. தேவனுடைய கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் வைப்பது. Believing on the Christ. மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது the most holy faith is தேவனிடத்திலேயே விசுவாசம் வைப்பது. having faith in God himself. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, John's Gospel chapter 14 when we read, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக உடையவர்களாய் இருங்கள், you believe in the Lord, என்னிடத்திலும் விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், and believe also in me. அப்படினா அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். Believe in God and also in me. அதுக்கு சரியான அர்த்தம் அந்த வசனம் அல்ல.
The right meaning is not that verse. அந்த வசனம் சரியான விதத்தில் மொழிபெயர்ப்பும் அல்ல. It's not a good interpretation of that verse. அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you the right interpretation of that verse. தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், என்னுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். You have the faith which is in God, also have the faith which is in me. நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் தேவை? What a kind of faith do we have? தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பதில்லை, தேவனுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சோ அந்த விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். Not just to believe in God, but have the faith which was in God himself. இயேசுவுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சோ அந்த விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். You be in the faith which was in Christ Jesus. தேவனுடைய விசுவாசம் என்ன? What is the faith which was in God? வானம் உண்டாக கடவது. Well, there let the heavens be made. அவ்வளவுதான், கண்ணை மூடி திறந்தா வானம் உண்டாயிரும். When he closed his eyes and opened, it was there. அவருக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம். He had such a great faith. பூமி உண்டாக கடவது. Let the earth be there. இப்பொழுது மழை பெய்ய கடவது. Now let rain be poured. மிருக ஜீவன்கள் உண்டாக கடவது. Let the beasts be there. புல் பூண்டுகள் உண்டாக கடவது. Let all the fruits and மச்சங்கள் உண்டாக கடவது. Let the plants, let the fishes be there. அவ்வளவுதான், அந்த வேர்ட் தான் முடிஞ்சது. அது A word was uttered and it was அந்த அளவு அவங்களுக்கு விசுவாசம். To that extent he had faith. அந்த அளவு, அதுதான் தேவனுடைய விசுவாசம். That is the faith in God. இயேசுவுடைய விசுவாசம் என்ன? What is the faith in Jesus? லாசருவே வெளியே வா. Lazarus, come out. வெளியே வருவான். He will come out. அந்த அளவு உன்னுடைய விசுவாசத்தை நீ கொண்டு வரணும். You should bring your faith to that extent. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். To him that believeth everything is possible. நான் இடைநாட்கள சொல்லி இருக்கிறேன். I have told you already. கேரளால ஒரு பிசாசு பிடித்த மனிதன் பயங்கரமாக அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருந்தான். One who was demon possessed in Kerala, he was tormented. யார் போனாலும் அவனை அந்த ஆவியை துரத்தவே முடியாது. Everybody who goes cannot chase that spirit. சின்ன பிரதர் துரத்தி பார்த்தாரு, போகல. The small brother began to chase, he did not go. பாஸ்டர்ட்ட கொண்டு போனாரு, துரத்த முடியல. They took him to the pastor, he did not go. அப்படி ஒவ்வொரு பாஸ்டரா போய் சென்டர் பாஸ்டர் வரைக்கும் வந்தாச்சு. He went one pastor after the other to the center pastor. உபவாச ஜெபம், சென்டர் பாஸ்டர் ஜெபம், வரங்கள் வல்லமை பெற்றவன் எல்லாரும் ஜெபிச்சிட்டான். அந்த ஆவி போக மாட்டேங்குது, நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுது. And they were praying in the fasting prayers, and all the ones who were gifted persons also prayed, and the power did not go. It said it will be here. நான் பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you the faith of the saints of God. எப்படி அவங்க சபையை வளர்த்தாங்கன்னு சொல்லுகிறேன். I tell you as to how they grew the church. கடைசியாக பாஸ்டர் பால் அவர்கள் ஒரு கேரளால ஒரு கன்வென்ஷன் போயிருக்கும்போது தலைமை போதகத்தையே போய் விட்டுறலாம்னு சொல்லி அவனை கொண்டு வந்து விட்டாங்க. Finally, when Pastor Paul had gone for a convention in Kerala, they said, let us bring him to the chief pastor. இயேசுவுக்கு அடுத்து அவர்தான் இப்ப ஸ்தானத்துல நிக்கிறார். He is now standing next to Jesus. அந்த கன்வென்ஷன் முடிந்த உடனே இந்த பிசாசு பிடிச்ச ஆளை கொண்டு போய் உள்ள விட்டாங்க. After the convention was over, this demon person அநேகர் ஜெபிக்கிற இடத்துல இவனையும் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. In the midst of the people who were praying, he was also brought in. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. All of them are watching. இந்த இப்போ என்ன பண்ண போறாரு? What is he going to do? அவர் போன் சொன்ன உடனே இந்த ஆவி ஓட போகுது. As soon as he says the spirit to go, it will not run off. எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கும்போது, when all of them were standing with much expectations, அவருக்கு அந்த மேட்டர் ஒண்ணுமே தெரியாது. He did not know anything of that matter. இவர் கை வச்ச உடனே ஆடிச்சு. When he kept his hand, it just was dancing about. இயேசுவின் நாமத்தில் போ, நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் அப்படினு ரொம்ப சாஃப்ட்டா சொல்லிட்டார். Very softly he said, in the name of Jesus, I command you, get out. இவர் சொல்லி முடிச்ச உடனே நான் போகவில்லை, இங்கே இருக்கிறேன் அப்படினு அந்த ஆவி. After that spirit says, the spirit said, I will have not gone, I am here. அவர் அடுத்த ஆளுக்கு ஜெபிக்க போயிட்டாரு. He went to the next person to pray. அப்படியே அவர் ஜெபிச்சிட்டே போயிட்டு இருக்காரு. He just prayed likewise and went. இந்த ஆவி சத்தம் போட்டு சொல்லுது, நான் இருக்கிறேன், நான் போகவில்லை, போகவில்லை, போகவில்லைன்னு கத்திச்சு. The spirit was shouting, I am still here, I have not gone. எப்படி இருக்கும்? See how it will be? இருந்த எல்லாருக்கும் முகம் வெளிரி போச்சு. All their faces will become darkened. இனி யாரு போய் இந்த பிசாசு துரத்துறது? Who else will chase the devil? சிபிஎம்ல சீஃப் மோஸ்ட் பயங்கர பெரிய ஆளு கை வச்சு துரத்தல, போகல, அந்த ஆவி நான் இருக்குன்னு பரியாசம் பண்ணுது. இனிமே என்ன பண்றது? Even the chief pastor has laid his hands and the spirit is criticizing that I am not gone. எல்லாரும் வெக்கப்பட்டு போய் நின்னாங்க. All of them were standing ashamed. அவர் எல்லாருக்கும் ஜெபிச்சாரு. He prayed for everyone. ஜெபம் முடிந்தது. The prayer was over. அவர் ஜெபம் முடிச்சு கிளம்பறாரு. He nextly began to go after the prayer. இந்த ஆவி அது வரைக்கும் நான் போகவில்லை, நான் இருக்கிறேன், என்னை துரத்த முடியாது, இது சட்டம் பேசிக்கிட்டே கொஞ்ச நேரம் இருந்துச்சு. And the spirit was speaking that I am here and you cannot go. It's speaking laws. இப்ப program over ஆயிடுச்சு. Now the program is over. அவர் கிளம்பறாரு. And he is coming. இந்த ஆவி ஓடி வந்துச்சு. The spirit came back again. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் ஓடி வந்தான். The one who was demon possessed came running. முழங்கால் போட்டு இப்ப சொல்லு நான் போயிடுறேன். And he said, now you command, I will go. இப்ப சொல்லு, இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். Now you command and say, in Jesus name of Jesus I go, I'll go. அவர் சொன்னாரா, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வேறு, இப்ப சொன்ன பாத்தியா, அதுதான் ஒரே வார்த்தை தான், போயிட்டே இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. He said that my faith within me is different. I have commanded you already to go, you better go. இல்ல இன்னும் ஒரு ட்ரிப் சொல்லு. He said after once more, நான் ஓடியே போயிடுறேன்னு சொன்னான். Just once and I will go. எனக்கு விசுவாசம் இருக்கு, அந்த ஒரே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் அதுலயே நீ சொல்லி முடிஞ்சேன்னு சொல்லிட்டாரு.
And he said, I have faith in my words, and the first word I told you have to go. நான் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? If I am there, what will I இயேசுவின் do? நாமத்துல போன்னு சொல்லிருப்போம். ஒரு ட்ரிப் இல்ல, நான் 100 ட்ரிப் சொல்றேன், ஓடி போன்னு சொல்றேன். In the name of Jesus, not once, but I will tell 100 times to go. நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? What will you do? அது ஒரு ட்ரிப்பா நாங்க தான் டெய்லி சொல்லிட்டு தானே இருக்கோம் சொல்றீங்களா? I'm telling every day, not just one trip. அவங்க விசுவாசத்தை பாருங்க. Look at his faith. நான் ஒன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டேன், அதோட அந்த ஆர்டர் முடிஞ்சிருச்சு. I have given the order once, it's over with it. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறது இல்ல, அவிசுவாசப்பட்டு திரும்பி போன்னு உன்னை சொல்றது இல்ல, முடிஞ்சு போன கதை உங்க கதைன்னு. அதோட அந்த ஆவி அலறி பொத்துன்னு விழுந்து ஓடிய போயிடுச்சு. I will never more ask you to go again. He said that word, immediately the spirit fell down and went. எலியா சொல்றான் பாருங்க. Look at what Elijah said. என்னுடைய வாக்கின்படி அன்றி பனியோ மழையோ பெய்யவே பெய்யாது. Without my word there shall no rain or dew fall upon the earth. மறுபடியும் அவன் உதட்டிலிருந்து இந்த வார்த்தை வராம மழை பெய்யாது, பனி பெய்யாது. யாருனாலும் ஜெபிச்சு பாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். He said, whoever prays you can pray until the next word comes out of my mouth, it will not rain or hail. அந்த அளவு விசுவாசம் வந்து விட்டதா? Do you have such a faith in you? நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. You just practice this. நீங்க போய் ஆஸ்பத்திரியில போய் வியாதியஸ்தனுக்கு ஜெபம் பண்ணு. அந்த வியாதி சுகமாயிடுச்சுனா உனக்கு வியாதியை சுகமாக்க கூடிய கிருபை இருக்கு. Go to the hospitals and pray for the sick people. If that they are healed, then you have the grace to எவனாவது heal. பிசாசு பிடிச்சவன் இருக்கானா, அங்க போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை பார்த்த உடனே எரியுது ஓடுறேன்னா உனக்கு பிசாசு துரத்துற வர இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணு. If one is demon possessed, you go and sit and pray. If he says that it's burning and I will flee, then you go practice that உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களை அனல் மூட்டுங்கள். You just trigger the gifts in you. பொதுவான விசுவாசத்திலிருந்து மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு அடி எடுத்து வை. You go forward from the holy faith even unto the most holy faith. தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள், கிறிஸ்துவினுடைய விசுவாசமும் உடையவர்களாய் இருங்கள். Be with the faith of God and with the faith of Jesus Christ. அப்படிப்பட்டவனுக்கு எல்லாம் கூடும். It is everything is possible with such a person. தேவனுக்கு எல்லாமே கூடும். With God everything is possible. ஒருத்தனை கீழே விழணும்னா ஒரு செகண்ட்ல விழ வச்சிருவாரு. If you want to fall down, he will make you fall in 1 second. இரண்டாம் நாளாகமம் 25:8 சொல்லி இருக்கிறது, ஒருவனை விழ பண்ணவும் அவருக்கு முடியும், ஒருவனுக்கு ஒத்தாசை பண்ணவும் அவருக்கு கூடும். Second Chronicles 25:8 it is said it is இரண்டு possible. நாளாகமம் 25:8. Second Chronicles 25:8 it is said that he is able to make one fall and one stand aright. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசியுங்கள். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் என்றார். விழ பண்ணவும் கூடும். It is possible to make cast down. ஒத்தாசை பண்ணவும் அவருக்கு கூடும், விழ பண்ணவும் அவருக்கு கூடும். He has power to help and also to cast down. அதனால தேவனுக்கு எந்த காரியமும் செய்ய முடியும். So with God everything is possible. மத்தேயு 19:26 என்ன சொல்லுகிறது? Matthew 19:26 தேவனால் எல்லாம் கூடும். It says God, everything is possible with இப்ப God. தானியேலை பார்த்து சொல்றான், உன்னாலே எல்லாம் கூடும். Now he says that he பாருங்க எந்த ஸ்தானத்துல இவனை கர்த்தர் கொண்டு வர்றாரு பாருங்க. See in which position he brings to you that point. ஏதாவது நஷ்டமாயிருச்சு நீங்க கவலைப்படாதீங்க. Don't be worried that everything is lost. அந்த பணம் வேஸ்டா போயிருச்சு, இந்த நிலம் வேஸ்டா போயிருச்சு, அந்த காரியம் நஷ்டமாய் போயிருச்சு, இதெல்லாம் கவலையப்படாத. இதுக்கு நான் என்ன பண்றது, இந்த நஷ்டத்தை எப்படி பண்றது, நீ கவலையப்படாத. இதை விட அதிகமாக கொடுக்கவும் தேவனால் கூடும். Don't be worried that such and such a thing is lost. God is able to give even much more than this. இரண்டாம் நாளாகமம் 25:9 எழுதி வச்சுக்கோ. Second Chronicles 25:9 you write and keep. ஒருத்தன் கேக்குறான், நான் 100 தாள் அந்த பொண்ணை கொடுத்து இவ்வளவு வேற கூட்டு வந்திருக்கிறேன், இப்ப அவ்வளவும் வேஸ்டா போச்சு, எனக்கு பணம் நஷ்டமாயிருச்சேன்னு கேக்குறான். One person says that I have given 100 talents unto all these people and everything is at loss. யுத்தத்துக்காக கணக்கெழுக்க இல்லாம பணம் கொடுத்து ஆளை கூட்டு வந்துட்டான். He gave money without any extent and he brought people. அப்ப தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் சொல்றான், இல்ல நீ யுத்தம் பண்ண வேண்டாம், அவனங்கள அனுப்பி விட்டுருன்னு சொல்றான். Now the man of God, the prophet says, do not fight, you send them off. அப்ப நான் செலவழிச்ச பணம் கொடுத்த பணம் எல்லாம் வேஸ்டா போயிருச்சேன்னு சொல்றான். Now he said all the money which I have expended is gone away. நீ கொடுத்ததை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க பண்ண தேவனுக்கு கூடும். Now he says the Lord is able to give to thee much more than this. 2 நாளாகமம் 25:9. அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்து 100 தாளத்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும். The Lord is able to give thee much more than this. ஏதாவது போயிருச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிடாம கிடந்து துக்கப்படாத. அதை விட ஜாஸ்தியா கர்த்தர் உனக்கு தருவார். Do not think that it is gone a loss and sit without eating and be grieving. The Lord is able to give much more than this. எப்பொழுது உன்னிடத்துல இருந்து எடுக்கணும்னு தெரியும், எப்பொழுது உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். He knows when to take away things from you and when to give you these things. தேவன் அதை விட அதிகமாக உனக்கு கொடுக்க முடியும். The Lord can give you
you much more than these. 100 தாலந்து பொன்னு வேஸ்ட் ஆயிட்டு நீ கவலைப்படாத. 200 தாலந்து கர்த்தர் உனக்கு கொடுக்க முடியும். Do not worry that 100 talents have gone away. The Lord is able to give you 200 கர்த்தருடைய talents. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது Matthew's Gospel chapter 20. இயேசு ஒரு தாயினிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் ஒரு கேள்வியை கேட்டார். Jesus asked the question to a mother and children. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு இயேசுவிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். 20th chapter 20th verse, the mother came to Jesus with the children. அவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? What was her desire was? பரலோக ராஜ்யத்துல தாம் பிள்ளை இயேசுவுக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் 2 பேரும் உட்காரணும்னு ஒரு ஆசை. She had a desire that both her children should sit one on the right and the left in the kingdom of God. அப்ப இயேசு கேக்குறாரு, உங்களால இத சில காரியங்களை செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. செய்ய கூடுனா அது உங்களுக்கு கூடுன்னு சொல்றார். Then Jesus said, you answer me if it is possible to do certain things. If it is possible, I will give it to you. உடனே அவங்க சொன்னாங்க கூடும். Then they said it is possible. சாதாரண மனுஷங்க தான். They were ordinary men. 2 வாலிபர்கள் தான். They were young people. ஆனா பரலோக ராஜ்யத்துல சிங்காசனத்துக்கு போணும்ங்கிறதுக்காக எங்களால் கூடும்னு தைரியமா சொல்றாங்க. But in order to go to the kingdom of God, they said it is possible with us. என்ன கூடும்னு சொன்னாங்க தெரியுமா? What did they say it's possible? இயேசு கேட்டார், நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க குடிப்பீங்களா? Will you be able to drink in the vessel that I drink? நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்களா? Can you be baptized in the baptism that I am baptized with? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியே. You are designing to go to kingdom of God. உன் பிள்ளைக்கு சிங்காசனத்துல உட்காரணும்னு ஆசைப்படுகிறாயே. You desire your child to sit in the kingdom of God. நான் சொல்றதை உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டார். He said, can you do what I say? அவர் கேக்குறார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமா? He asked us to whether you can drink of the cup which he நான் drinks. பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Can you be baptized with the baptism that I am baptized இந்த with? क्वेश्चனை கேட்ட உடனே 2 பிள்ளைகளும் சொல்றாங்க, ஆம் எங்களால் கூடும். When he asked these 2 questions, they said, we are able. இயேசுவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படிடா நான் போற பாதையில இவன் வர்றேன்னு இவ்வளவு தைரியமா சொல்றானே. Jesus marveled at them saying, they answered that they can go in the path that I am going through. 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, ஆம் கூடும். They both of them answered, we are able. இயேசு குடித்த பாத்திரத்துல நீ பானம் பண்ண கூடுமா? Can you drink of the cup that Jesus drank? இயேசு பெற்ற ஸ்நானத்தை பெற முடியுமா? Can you be baptized with the baptism which Jesus was? உடனே இயேசு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு புரியாமலே பேசுறீங்கன்னு சொல்றாரு. And Jesus said, you are speaking as to what you are not able to understand. அவங்க சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே எங்களால் கூடும். They said, no God, we are able to do. அந்த கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பு வைராக்கியம் எவ்வளவு அவங்கள போல்டா கொண்டு வந்துச்சு பாத்தீங்களா? The love and the zeal concerning Jesus to what boldness they brought. நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? Can you be baptized with the baptism I am baptized with? இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுனா இல்ல நான் பெறவு எடுத்துக்கறேன். Today if we ask you to take baptism, you say later I will take it. அடுத்த ஞானஸ்நானம் எடுத்துக்கறேன். I will take the next baptism. அடுத்த வருஷம் எடுத்துக்கறேன். Next year I will take it. எதுக்கு? Why? நல்ல வேலை கிடைக்கல. Because I did not get a good job. நல்ல வாழ்க்கை அமையல. I did not get a good life. எதுக்கு ஞானஸ்நானத்துக்கு என்ன சம்பந்தம்? What is the comparison for this baptism? ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்கல. என்னன்னு கேட்டா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் என் மனைவிக்கு. ஆம்பளை பிள்ளை பெந்தாருன்னா பிறக்காம போன நீ பரலோகத்துக்கு போறதுக்கு ஞானஸ்நானம் எடுனா இவன் எதையெல்லாமோ பிடிச்சு இழுத்துட்டு வரான். One man said, I did not get a male child, therefore I am not take baptism. In order to go to heaven is bringing something else. தஞ்சாவூர்ல இருக்கும்போது நடந்த சம்பவம். When I was in Tanjavur, this incident happened. ஞானஸ்நானம் எடுத்தா ஆம்பளை பையன் பிறந்தாதான் ஞானஸ்நானம் எடுப்பானா. ஆம்பளை பிள்ளை பிறந்து 3 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. It is still 3 years after that male child is born, he still is not baptized. ஆண்டவரும் பாருங்க சரின்னு கொடுத்து விடுறாரு. அப்படியாவது அவன் முங்குவானான்னு பாக்குறாரு. The Lord even answers his prayer like that and gives him whether he will take baptism with it. கடைசி நான் இருக்கிற வரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்கல. இப்ப இடையில கேள்விப்பட்டேன் காலெல்லாம் ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு. இனிமேலாவது எடுப்பானான்னு தெரியல. Until I was there, he did not take baptism, and finally he was broken with his legs and was in the hospital. At least after this, if he takes. ஞானஸ்நானம் என்ன அவங்க சொல்றாங்க, பரலோகத்துக்கு போணுமா நீங்க பெறுற ஞானஸ்நானத்தை நானும் எடுக்கிறேன்னு சொன்னா, நீ உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை? He said, if you should go to heaven, you should be baptized with the baptism and baptized with. What is the hindrance for you? சிபிஎம்ல எடுத்தா மற்றவெல்லாம் அற்பமா என்ன நினைக்கிறியா? பரலோகம் வா வா என்னவனே வாசல் திறந்து கூப்பிடும். சிபிஎம்ல எடுத்தேனா if you take baptism in CPM, do you think that others will despise you? Heaven will welcome you if you are taking the baptism. நீ சிபிஎம்ல ஞானஸ்நானம் எடுத்து பாரு, நீ பாக்கியவான். If you are taking the baptism in CPM, you are blessed. எங்கேயோ எடுத்துட்டு நீ பேர் புகழெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சீனா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. வாழ்க்கையில விடுதலையின் ஜீவியம் வாழ முடியாது. If you want to get name and fame and go somewhere else, you cannot go to the kingdom of God. அவர் கேக்குறார், நான் பெறும் ஸ்நானத்தை நீ பெற முடியுமா? He asked whether you can take the baptism which is baptism. ஆமாண்டவரே ஆமாண்டவரே கூடுமாண்டவரேன்னு சொன்னாங்க. They said, yes, we are able. உங்களால் கூடுமா? 22ஆம் வசனத்துல கேக்குறார், உங்களால் கூடுமா? அதற்கு அவர்கள் கூடும். In 22nd verse he asked, is it possible? They said, we are able to. 4 ஞானஸ்நானம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know that he was baptized. 4 ஞானஸ்நானம். 4 days baptism. பாப்டிசத்துல 4 ஞானஸ்நானம் இருக்கு. 4 divisions of baptism. என்னது தெரியுமா?
What is it? முதலாவது தண்ணீர் ஞானஸ்நானம், Firstly is water baptism. இரண்டாவது பரிசுத்தாவி ஞானஸ்நானம், Secondly baptism of the Holy Spirit. மூன்றாவது அக்கினியின் ஞானஸ்நானம், Thirdly baptism of fire. நான்காவது பாடுகளின் வாழ்க்கை ஞானஸ்நானம். Fourthly baptism of sufferings. இருக்கா தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். John 1:5 we see that யோவான் 3:5. John 3:5 we see that except a man is baptized with water and of the Spirit he cannot enter the kingdom of God. மத்தேயு 3:11 சொல்லி இருக்கிறது. Matthew 3:11 நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், I have given you baptism with water. எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். One who is coming after me will baptize you with the Spirit and with fire. பரிசுத்த அபிஷேகத்தையும் பெறணும், அதுல அக்கினி அபிஷேகத்தையும் பெறணும். You should get the baptism with the Holy Ghost and also with fire. அது என்ன பரிசுத்தாவின் அபிஷேகம்? அந்நிய பாஷை பேசுவாய். What is the baptism of the Holy Spirit? Just to speak in unknown அக்கினி tongues. அபிஷேகம் என்ன? What is the spirit of the fire? உனக்குள்ள பாவம் வராத அளவு உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கிறது. It is the power which prevents you from sin. உன்கிட்ட வந்தாலே எரிஞ்சு போய்டும். If it comes near you, it will be burnt. பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய ஒரு அக்கினி அபிஷேகம். The anointing of fire which will burn the sins. லூக்கா 12:50 பார்க்கும் பொழுது, Luke 12:5 12:50 பார்க்கும் பொழுது, Luke 12:50 நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவு நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். I have a baptism to be baptized with and I am straightened until it is இது accomplished. பாடுகளுக்குள்ளே போகிற ஒரு வாழ்க்கை. It is a life it is going through suffering. இயேசு சொன்னாரு, நான் பெறும் இந்த ஸ்நானத்தை நீ உன்னால முடியுமான்னு. ஆம், கூடும் சொல்றான். Jesus asked, can you be baptized with the baptism which I am baptized? ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுப்பாயா? கூடும். Will you be baptized with water? அபிஷேகம் பெறுவாயா? கூடும். Will you be baptized with the Spirit? It's possible. அக்கினி அபிஷேகம் பெறுவாயா? கூடும். Will you be baptized with fire? It's possible. எனக்காக சிலுவை சுமப்பாயா? கூடும். Will you carry the cross for me? It's possible. அடுத்து அவர் கேட்டாரு, நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணுவீங்களா? Nextly he asked, will you drink of the cup I am drinking with? உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, அதுவும் முடியும். Immediately they said, yes, it is possible. அது என்ன? What is it? ஒன்னு கர்த்தருடைய ராபோஜனத்துல பந்தியில பங்கெடுப்பது. Firstly partaking in the table of the Lord. கர்த்தருடைய பந்தினா நம்ம எல்லாம் ஓடி போயிடுறோம். When we run away, when we said it is partaking. கர்த்தருடைய பந்தி எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு சக்தி உள்ளது, எவ்வளவு நித்திய ஜீவனுக்குரிய வல்லமை உள்ளது. How much holy and sanctified and how much of eternal life is found in the table of the Lord. அடுத்து Nextly கசப்பு கலந்த காடியை குடிப்பது. In drinking the gall, bitter gall. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது அந்த தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன உடனே கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. அவர் ருசி பார்த்தார். When Jesus was hanging on the cross, he said, I am thirst, and they gave the bitter for you. இயேசுவின் நிமித்தம் வாழ்க்கையில கசப்புகளை நீ சகித்துக் கொள்வாயா? கூடும். Will you be able to suffer for Jesus? They said it's possible. நமக்கு ராபோஜனம்னா ரொம்ப அசால்ட்டா நம்ம ஓடிறோம். இல்லனா அன்னைக்கு எங்கயாவது ஒரு புரோகிராம் வைக்கிறோம், அசால்ட்டா நம்ம விட்டுட்டு ஓடிறோம். We are despising the Lord's table and running off when it's saying communion and going off another program. நான் ஒரு புக் படிச்சேன். I read a book. அவங்க ஜெயில்ல இருக்காங்க. They are in the jail. அவங்களுக்குள்ளேயே ரட்சிக்கப்பட்டு ஒரு குரூப் இருக்காங்க. A group of them are saved amongst themselves. அவங்களுக்கு இந்த அப்பம் பிக்கிறத பத்தி ஒரு போதகர் சொல்லி கொடுக்கறாரு. And the priest preaches about this breaking of bread. அவங்க என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. They did not know what to do. நமக்குன்னா இப்ப அப்பம் வாயில அழகா வந்து கையில கொடுத்துட்டு போறாங்க, ரசத்தை ரெடி பண்ணி வந்து குடுக்குறோம், குடிக்கிறோம். அவங்களுக்கு ஜெயில்ல அப்படி ஒண்ணுமே கிடைக்காது. We are getting the bread and drinking the wine like this. They will in the jail, they will not get like that. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? What did they do? எப்பமாவது வாரத்துல ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பிறகு 2-3 கிரேப்ஸ் கொடுப்பாங்களாம். They will give 2 or 3 grapes after the food sometime in the week. அந்த கிரேப்ஸ் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறது. They will take the grapes and hide it. அது புளிச்சு கிழிச்சு ஒரு லெவல் போய்டும். And it will become bitter like that, and it will just என்னைக்காவது become சாப்பாட்டுல கொஞ்சம் அதிகமா ரொட்டி கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து மிச்சப்படுத்தி ஒளிச்சு வச்சுக்குவாங்களாம். And when the bread is given to them in the food, they will take and hide it. எல்லா கைதிகளும் கூடி and all of them prisoners will join together. ஆராதிக்கும் பொழுது அந்த அப்பத்தை எடுத்து ஒவ்வொருத்தரும் பிட்டு சாப்பிட்டு அந்த கிரேப்ஸ் அதை பாதுகாக்க முடியாது, பதப்படுத்த முடியாது இல்லையா, அது ஒரு மாதிரி லெவல்ல இருக்கும். அதை போட்டு கசக்கி எடுத்து அதுல ரசம் எடுத்து நெஞ்சுவாங்களா, குடிச்சுவாங்களா ராபோஜனம். And the prisoners all gather together at the time of worship and take the bread and eat, and that grapes which has become sour they will make it wine and they will drink it together. அதாவது அப்பம் பிக்குதல் என்ற வார்த்தையை நிறைவேற்றணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும், நித்திய ஜீவன்ல அவனை தான் கடைசி நாள் எழுப்புவாருன்னு அந்த வசனத்தை படிச்சு ஜெயிலுக்குள்ள இருந்து எப்படியாவது நித்திய ஜீவனை அடைஞ்சிரணும்னு சொல்லி அந்த குற்றவாளிகள் அப்படி ராபோஜனம் எடுக்கிறான். Reading the word of God that only if they take part in the Lord's table they will take part in the eternal kingdom, and they obey their command even in the jail. நமக்கு ராஜ மரியாதையோட லைட் ஃபேன் போட்டு அழகா சும்மா என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வந்தா இவன் எந்திச்சு ஓடியே போயிடுறான்.
With the king's honor, we are brought with light and fan, and when that wine is brought to us, we just run off. நான் பெறும் ஸ்நானத்தில் நீங்களும் எடுக்க முடியுமா? Can you be baptized in the baptism I am baptized with? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்களும் குடிக்க முடியுமா? Can you drink of the cup I am drinking in? விசுவாசிக்க கூடும். To them who believe it's possible. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களாலே கூடும் என்று How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe it's possible with us today? உன்னாலே எல்லாம் கூடும். Everything is possible with you. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Unto the one who believes, everything is possible. கர்த்தரோடு ஸ்நானம் எடுக்க முடியும், கர்த்தருடைய பாத்திரத்தில் நீ பானம் பண்ணவும் முடியும். You can take the baptism with the Lord and can dine in His cup. தீமை செய்ய பழகினா நீ நன்மை செய்யவும் கூடும். You who have accustomed to do evil, it's possible to do good. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்காதது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காரியம். It is a unlucky thing that many things have gone impossible in your ஒருவேளை life. தேவன் அதை அனுமதிக்காமலே இருந்திருக்கலாம். And the Lord would not have been admitted so இன்னைக்கு நீ far. கூட்டம் முடிஞ்சு போய் இந்த வாரம் எல்லாம் இந்த வார்த்தை உன் காதுல கேட்டுட்டே இருக்கணும். உன்னாலே கூடும். ஏதாவது முடியுமா முடியாதான்னா ஆவியானவர் சொல்ல உன்னாலே கூடும். But after this meeting, this word that it is possible with you should resound through your ears all this week. இது ஒரு எழுப்புதலுக்கு சொல்லப்படுற வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு முன்னால வைக்கிறோம். It is not a word which is uttered for revival, but the word of God is placed before you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிக்கங்க. All those who are owner of this word, you receive this word. நீ இத அப்புறப்படுத்துவதும் ஏற்றுக்கொள்வதும் உன்னுடைய கையில இருக்கிறது. It is in your hands to accept or to just put it out. கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. The Lord is speaking to you. உன்னாலே கூடும். It is possible with you. உன்னாலே கூடுமானால் ராஜ்யத்திலே மூன்றாவது அதிபதியாய் நான் உன்னை உயர்த்துவேன். If it is possible with you, I will make you the third portion of the தோற்று போன kingdom. மனுஷனுக்கு மூன்றாவது ஸ்தானத்தை கொடுக்க முடியாது. Unto the one who is failing, you cannot give the third position in that place. எல்லாரும் வேதாகமத்தை மூடுவோம். Let's all close our eyes. கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முழங்காலை முடக்குவோம். Let's all kneel down. கர்த்தர் மறுபடியும் உன்கிட்ட பேசுகிறார். உன்னாலே கூடும். The Lord is speaking to you again. It is possible with you. வாலிபனே உன்னால் கூடும். Oh young man, it's possible with you. கர்த்தர் குடிக்கும் பாத்திரத்திலே பானம் பண்ண உன்னால் கூடும். It is possible to dine in the cup the Lord drinks. கர்த்தர் பெற்ற ஸ்நானத்தை உன்னால் பெற முடியும். You can take the baptism which the Lord is baptized with. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe it? உன்னால் நன்மை செய்ய கூடும். You can do good. தோற்று போனதை பத்தி சிந்திக்காத, ஜெயிக்க போறதை பத்தி சிந்திச்சு பாரு. Do not think of the failures, but think of your victory. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Unto him that believes, everything is possible. என்னைக்கோ நஷ்டமானதை நினைச்சு நீ துக்கப்படாத. அதை விட அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும். Do not think and grieve about the loss which happened once upon a time. The Lord is able to give more than what you தேவனால் lost. எல்லாம் கூடும், உன்னாலும் எல்லாம் கூடும். Everything is possible with God, and with you everything is possible. அப்ப நீ தேவனா? Are you God then? இல்ல, தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. The Spirit of God is abiding in you. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in God is greater than the one who is in you. கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அறிக்கை மாதிரி சொல்லு. ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் என்னால் எல்லாம் கூடும். You close your eyes and kneel down and folding your hands and say, Lord, by thee everything is possible. உன்கிட்ட போய் பிசாசு போராடிக்கிட்டு இருக்கிறான். The devil is striving with you. முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். He is telling it is impossible. கண்ணை மூடி கையை உயர்த்தி அறிக்கையிடு. கூடும் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். Close your eyes and confess that it is possible with God and it's possible with me. Hallelujah. Amen, 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 amen. உனக்கு ஒரு நல்ல வேலையை தேவனால் கொடுக்க கூடும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க தேவனால் கூடும். உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த தேவனால் கூடும். உனக்கு விரோதமான வல்லமைகளை விழ வைக்க தேவனால் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தைரியமாய் போ, உன்னாலே கூடும். யாரை கொண்டும் அல்ல, உன்னை கொண்டே கர்த்தர் அந்த வேலையை செய்ய போகிறார். ஆம், மோசேயை கர்த்தர் அழைத்த போது அவன் சொன்னான், எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் ஆசித்த பொழுது எனக்கு அந்த ஊழியத்தை நீர் கொடுக்கவும் இல்லை, இப்பொழுது எனக்கு வேண்டாம், நான் அந்த ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டே அந்த ஊழியத்தை, மகத்துவமான ஒரு விடுதலையின் பயணத்தை கர்த்தர் துவக்கினார். அவனை கொண்டு, ஆடு மேய்ச்சவனை கொண்டு செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஆம், தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தகுதியின்மையை கர்த்தர் தகுதியாய் மாற்றி தருவார். ஆமென். பிசாசு ஓடட்டும், நீ விசுவாச அறிக்கை செய்ய செய்ய ஆவியல் ஓடும். அல்லேலூயா. எங்கெல்லாம் தோற்று போனையோ அங்கெல்லாம் ஜெயிப்பேன்னு சொல்லு. எங்கெல்லாம் முடியலையோ அங்கெல்லாம் முடியும் சொல்லு. ஆமென். தேவனால் கூடும், உன்னால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
ஹalleluya 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 ஹalleluya. ஆமா, இன்றைக்கு இந்த மெசேஜ் ஒரு சிலருக்கு உள்ளதல்ல, அநேகருக்குரிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க இங்க அநேகர் இருப்பதை நான் ஆவியில் உணர்கிறேன். என் பிள்ளையே, உன்னால் கூடும், நீ அதை விசுவாசித்தால் போதும். ஆமென் ஆமென். உன்னை கொண்டுதான் நான் உன் குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறேன். உன்னை கொண்டுதான் உன் வீட்டில் நான் கிரியை செய்ய போகிறேன். உன்னை கொண்டுதான் உன்னுடைய அலுவலகத்தை நான் அசைக்க போகிறேன். உன்னை கொண்டுதான் உன் தொழிலை நான் விருத்தியடைய செய்ய போகிறேன். உன்னை கொண்டுதான் சபையிலே நான் பெரிய கிரியைகளை செய்ய போகிறேன். ஆம், நான் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உன்னாலே கூடும். இந்த வார்த்தை எனக்குரியதுன்னு எத்தனை பேர் பிடிச்சுக்கிறீங்க? ஆமென் ஹalleluya. பரத்திலிருந்து இந்த ஒரு சத்தம் மறுபடியும் வருகிறது. என் மகனே, என் மகளே, உன்னாலே கூடும். இந்த வார்த்தையை எத்தனை பேர் எட்டி பிடித்துக் கொள்கிறீர்கள்? இருக எத்தனை பேர் பிடித்துக் கொள்கிறீர்கள்? ஆம் ஆண்டவரே, உம்மாலே நான் எல்லாவற்றையும் கூடுவாக செய்வேன். ஆமென். ஆம், இந்த இயேசுவை உனக்கு தெரியும். நீ இயேசுவோடு இருந்தவன். உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நீ அந்த கலிலேயன் போலவே இருக்கிறாய் என்று சொன்ன பொழுது, இல்லை, அந்த மனிதனை நான் அறியேன், அவனை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தான். எனக்கு இந்த ஊழியம் ஒத்து வராது, எனக்கு இந்த ஜீவியம் ஒத்து வராது, நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இனி நம்முடைய ஊழியம் இனிமேல் எனக்கு ஒத்தே வராது, நான் தோற்று போன ஒரு நபர் என்று கதறிக்கொண்டு போய்விட்டான். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு இந்த சபையை நான் கட்டுவேன். உன்னை கொண்டு நான் இந்த சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அதே தேவன் உன்னை கொண்டு சில காரியங்களை செய்வேன் என்று உனக்கு சொல்லுகிறார். உன்னாலே கூடும். ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கப் போகிறார். புதிய கதவுகளை கர்த்தர் திறக்கப் போகிறார். ஒரு புதிய கிரியை உன் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. உன் சகோதரனை கர்த்தர் திருப்ப போகிறார். ஆமென். உன் பிள்ளைகளை கர்த்தர் திருப்ப போகிறார். உன் சரீரத்தில் இருந்த பலவீனத்தின் முள்ளை கர்த்தர் பிடுங்க போகிறார். ஆமென். இனிமேல் உன் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். இனி உன் வார்த்தையிலே ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை தீர்க்கதரிசியாய், ஓ உன்னை ராஜாவாய், உன்னை ஆசாரியனாய் மாற்றுகிறார். ஆமென். உன்னால் விசுவாசத்தில் நிற்க முடியும். உன்னால் இனிமேல் தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியும். உன்னால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கூடும். ஹல்லேலூயா. உன்னால் உன்னுடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள கூடும். உன்னால் உன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கூடும். ஹல்லேலூயா. உன்னாலே கூடும். ரிபா லகா ரபா கத்திரா பாகா ரபா கத்திரா ரிகராபானியா. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். ஏன் உன்னால் முடியும்? தோற்று போன உன்னை எப்படி ஜெயாலியாய் மாற்ற முடியும்? அதுக்கு ரகசியம். உன்னை சிங்காசனத்தில் கொண்டு போறது அவருடைய திட்டம். உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா உன்னால் இதெல்லாம் செய்ய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அவருடைய மனதில் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும். அப்ப நீ ஜெயித்தாலும் உன்னை கொண்டு போய் முடியும். அப்ப உன்னை ஜெயிக்க வைக்கிறவர் அவராக இருந்து உன்னை சிங்காசனத்துக்கு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென்.
ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடியாதா? 2 minutes, 120 செகண்ட் எல்லாரும் முழங்கால் போடுங்க. நீ தலையை கவிழ்ந்து போடாத. கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார். என்னை கொண்டா? நானா? ஆமா, கர்த்தர் உன்னிடத்தான் பேசிட்டு இருக்கிறார். இந்த ஆராதனை கூடத்துல ஒடுங்கி நொறுங்கி போய் கிடக்கிறையே, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். என் பிள்ளையே, உன்னாலே கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னாலே கூடும். Hallelujah, hallelujah, hallelujah. Rimala karabaka tudabaka rabaka tudabaka rabana bana. இப்ப கூட்டத்தை முடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம், கூட்டத்தை முடிக்க போறோம். ஒரு ஜெபத்தோடு நான் முடிக்கலாம். எந்த பாயிண்ட்ல இதுவரைக்கும் கூடலன்னு நீங்க போராடி தடுமாறிட்டு இருந்தீங்களோ அத கண்ணை மூடி, கர்த்தாவே இது கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஃபேமிலி, உங்களுடைய தனிப்பட்ட காரியம், உங்களுடைய ஊழியம், ஜீவியம், பிரச்சனை, போராட்டம், கவலை, துக்கம், வியாகுலம், கடன், கண்ணீர், பிரச்சனை, எதுவோ எந்த காரியத்துல இதுவரைக்கும் கூடலையோ அது கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் மனைவியை ரட்சிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் புருஷனை ரட்சிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அது கூடும், தேவனால் கூடும். அல்லேலூயா. வாயை திறந்து நீ சொல்லு. கர்த்தர் அந்த காரியத்தை இன்னைக்கு கேட்கிறார். ஆமென். நான் நேரம் தர்றேன், நீங்க சரியா ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தையை விசுவாசத்துல அறிக்கையிடுங்க. எதெல்லாம் நடக்கலையோ இதெல்லாம் நடக்க போகுது, ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கர்த்தாவே நீர் வாக்கியம் பண்ண போகிறீர், அதுக்கு ஸ்தோத்திரம். இது என்னாலே கூடும் ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கையிடு, விசுவாசத்தை அறிக்கையிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம். இப்பொழுது உங்களுடைய உலக அறிவின்படி, நடைமுறை வாழ்க்கையின்படி இது சாத்தியம் அல்ல என்று பிசாசு உன்னிடத்துல மறுபடியும் போராடுகிறார். நீ இப்ப என்ன அசாத்தியமான சூழ்நிலை இருந்தாலும் தேவன் இதை மாற்ற வல்லவர். எனக்காக கர்த்தர் எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். ஆமென். உன்னை கொண்டுதான் கர்த்தர் அதை செய்ய போகிறார். உனக்கே கனவு கண்டது போல இருக்க போகுது. நீயே ஆச்சரியப்பட போகிறாய். உன் கண்களை நம்ப முடியாத அளவு கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னாலே கூடும் என்று உனக்கு சொல்லிவிட்டார். நிச்சயமாய் அது உனக்கு கூடும். எந்த மனிதனும் தடுக்க முடியாது, எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த சக்திக்கும் தேவனுடைய வல்லமையை தடுக்க முடியாது. ஆமா.